இன்னைக்கு ஜூன் 30. அதாவது ஜூன் மாதத்திற்குள் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், நீங்க சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனாவே இருக்க போறீங்களா இல்ல கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷனா பேர் மாத்த போறீங்களா அப்படிங்கிறது உங்க கையில தான். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்காக மட்டும்தான் இந்த துறை வேலை செய்யுதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. எவ்வளவு ஊழலுங்க செய்வீங்க? பருப்பு சக்கர பாமாயில்ல மிகப்பெரிய அளவுல ஊழல் பண்ணீங்க. அதற்கு பிறகு ரேஷன் போக்குவரத்துல 2020 இருந்து 23 ஒரு பெரிய ஊழல் பண்ணீங்க. அப்புறம் மீண்டும் இப்ப 2024ல ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்ற துவங்கினீங்க. 992 கோடி ரூபாய் அளவிற்கு ரேஷன் போக்குவரத்துல கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு பேர்ல, அவங்க பேர்ல நேரடியா கொடுத்தா சந்தேகம் வரும்னு பினாமி பேர்ல கந்தசாமி அன்கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், ஓம் முருகா என்டர்பிரைசஸ்னு வெவ்வேறு முருகன் பேரால அவங்க ஆரம்பிச்ச பினாமி நிறுவனங்களுக்கு அது வரைக்கும் லாரி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லாரி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. 50 லாரி வச்சிருக்காங்க, 100 லாரி வச்சிருக்காங்க. 300 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல. அவங்கள்ட்ட எல்லாம் பார்த்து இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாதுப்பா, நீங்கெல்லாம் இனி ஓட்டக்கூடாது, இந்த டெண்டர்லாம் உங்களுக்கு பங்கு பெறக்கூடிய தகுதியே கிடையாது. அப்ப யாருக்கு தகுதி இருக்கு? கிறிஸ்டி குமாரசாமி இருக்காரு இல்லையா, அவருடைய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. என்ன தகுதி இருக்கு அவருக்கு? அவரு மிகப்பெரிய ஊழல்வாதி. சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய எங்க அதிகாரிகள் எல்லாம் பயங்கரமா நாங்கெல்லாம் இந்த ஊழல்ல ஊர்னவங்க, கிறிஸ்டி ஊழல்ல, அதனால அவருக்கு தகுதி இருக்கு. அவருக்கு அனுபவம் இருக்கா? இல்லைங்க, லாரி ஓட்டுன அனுபவம் இல்ல. வேற என்னதாங்க? அப்ப லாரி ஓட்டுற அனுபவம் இல்ல, புதுசா வந்திருக்கிறாரு, எந்த அனுபவமே இல்லாத ஒருத்தர், அவரு இந்த டெண்டர்ல பங்கெடுக்கலாம். ஆனா லாரி ஓட்ட தெரிஞ்சவங்க, இவ்வளவு நாளா ஓட்டிட்டு இருந்தவங்க பங்கு பெற முடியாது, அவங்க டெக்னிக்கல் பிட்லயே குவாலிஃபைடு கிடையாது, திறனே இல்லைன்னு வெளியே அனுப்புறீங்கன்னா அப்ப இதோடைய அர்த்தம் என்ன? ஊழல் பண்ணணும் இந்த துறையில. கிறிஸ்டிக்கு சார்பா ஊழல் பண்ணா நீங்க டெண்டர்ல குவாலிஃபைடு. இந்த மாதிரி ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் இல்ல, 38 மாவட்டங்கள்லையும் கிறிஸ்டி பினாமி நிறுவனங்களுக்கு பிரிச்சு கந்தசாமி அன்கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ் எல்லாருக்கும் பிரிச்சு ஒருத்தருக்கு 13 மாவட்டத்துல, ஒருத்தருக்கு 8 மாவட்டத்துல, இன்னொருத்தருக்கு இன்னொரு 16 மாவட்டத்துல, அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த பிரிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம இவங்க வேற ஒண்ணு, இந்த சந்தை மதிப்பை விட 300 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல லாரி ஓட்டுறவங்க. ஒரு டன்னுக்கு 600 ரூபான்னு 2 மடங்கா கொடுத்துருக்காங்க. நம்மளோட வரி பணம் கொள்ளை அடிக்கிறாங்கன்னா இன்னைக்கு ரேஷன் கடையில ஏன் 30வது நாள் போனா இந்த மாதிரி பொருள் கிடைக்க மாட்டேங்குது? இது போன்ற கொள்ளையினால. இவ்வளவு கொள்ளை அடிக்கக்கூடிய இந்த துறையை நம்ம பார்த்து என்ன கேட்கிறோம்? இந்த மாசமாவது ரத்து பண்ணுங்க. ஏன்? ஏன்னா டெண்டர் நோட்டீஸ்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2023 இந்த ஒப்பந்தம் போடுறதுக்கான டெண்டர் நோட்டீஸ் பண்ணும்போது ஜூலை 2023 முதல் ஜூன் 2025 வரை தான் அதற்கான ஒப்பந்தம் தான் கோரப்படுதுன்னு போட்டிருந்தாங்க. ஆனா டெண்டர் கொடுக்கும்போது கடைசியில் அவார்ட் பண்ணும்போது ஜூன் 2026 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. அப்பட்டமான மோசடி. டெண்டர் நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய காலத்தையே தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மோசடி? இது டெண்டர், இன்ஃபேக்ட் டெண்டர் நோட்டீஸ்ல நாங்க ஆரம்பத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்லயே 26 வரைக்கும் கொடுத்துருக்கிறோம் பொய் வேற சொல்லி, மாவட்டத்துக்கு மாவட்டம் பொய் சொல்லி. அப்போ இவங்கெல்லாம் எந்த அளவிற்கு கிறிஸ்டி நிறுவனம் இவங்களுக்கு எல்லாம் படி அளந்திருந்தா இவங்க இந்த மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. சோ இன்னைக்கு முதலமைச்சர், அமைச்சர் சக்கரபாணி, என்ன நீங்களா என்ன வாயில என்ன குழக்கட்டையா வச்சிருக்கீங்க? வாயை திறந்து பேசுங்க, மக்களுக்காக நில்லுங்க. மக்களுக்காக நீங்க பேசாம நீங்க உட்காந்து எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஊழல்வாதிகள் பக்கமே நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அமைச்சர் சக்கரபாணி எதற்கு நீங்க டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் தான் இருக்கிறீங்களா கேக்குறேன் நான். கிறிஸ்டின் நிறுவனத்திற்கு சார்பாக செய்தி வெளியீடு பண்றதுக்கு மட்டும் தான் இருக்கிறீங்களா? அவங்களுடைய ஊழலை சப்போர்ட் பண்றதுக்கு மட்டும் தான் நீங்க அமைச்சரா இருக்கிறீங்களா? மக்கள் பக்கம் நிக்க மாட்டீங்களா? ஏன் இவ்வளவு பெரிய கொள்ளை போகுது? நீங்க இன்னைக்கு நிப்பாட்டுங்க. நாளையில இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 300 ரூபாய் 330 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி இருந்தும் கொள்ளடிக்கணும் இந்த துறையில எல்லாரும். அதற்காக நீங்க ஒரு அமைச்சரா அதற்கு மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க துறையில அவ்வளவு கொள்ளையையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் கொள்ளடிங்கப்பா, கிறிஸ்டி நிறுவனத்துக்கு 600 ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு போகட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்குது. நீங்க எதுக்கு அமைச்சர்? எதற்காக நீங்க இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கணும்? அப்ப இன்றுடன் இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட வேண்டும். முதலமைச்சர் எதுக்குதான் இது? அதாவது அவர் விட்ட டயலாக் எல்லாம் அளவே இல்லை. என்னுடைய அரசாங்கத்தில் யாராவது தவறு செய்தால் நான் என்ன பண்றேன் பாருங்க, என்னெல்லாமோ டைலாக்.
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் தவறு செய்தாலும் அப்படின்னு இஷ்டத்துக்கு டைலாக் விட வேண்டியது. இன்னைக்கு எல்லா தவறையும் முடிமறைச்சு எல்லா ஊழல்களையும் காப்பாத்துறது மட்டும்தான் ஒரு வேலையாவே, ஒரு முழு நேர வேலையாவே முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு. இன்றுடன் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும். எங்களுக்கு இந்த ஒரு வார காலத்திற்குள் நீங்க ரத்து செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிடல அப்படின்னா கண்டிப்பாக 7ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதற்கு பிறகு நேரடியாக நாங்க வரோம். நேம் போர்ட நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் மாத்திரலாம். தமிழ்நாடு எதுக்கு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்? எதுக்குங்க இந்த பேரு? இதான் ஊர் பூரா தெரியுது. உங்க பேர் தான் ஊர் பூரா நாறுது. கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் எல்லாருக்கும் தெரியுது. அது எதுக்கு போர்டு மட்டும் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வச்சிருக்கீங்க? அப்போ நாங்க நேரடியா எம்டியை பார்த்து போர்டு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப உங்களையே நீங்க இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திக்கணுமா அப்படிங்கறத யோசிங்க. இப்பயாவது திருந்துங்க. ஏன்னா இது மற்ற துறைகள் மாதிரி கிடையாது. மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரேஷன் பொருளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு துறை. எளிய மக்களுக்கு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அதுல இவ்வளவு அப்பட்டமாக இவ்வளவு ஊழல்கள் நடந்துட்டு இருக்கே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசடி. முதல்வர் ஸ்டாலின் நீங்கள் இந்த பதவிக்கு லாயக்கா என்று யோசிச்சு பாருங்க. முதலமைச்சர் பதவிக்கு லாயக்கா? இந்த மாதிரி மக்களுடைய பணம் கொள்ளை போகுது, இந்த மாதிரி ஒரு அமைச்சருக்கு யாராவது என்னுடைய துறையில ஒரு அமைச்சர் செஞ்சாருன்னு நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு அமைச்சர் சக்கரபாணியோடைய துறையில இப்படி ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்கு. அமைச்சர் சக்கரபாணி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, டான்ஸ் மட்டும் ஆடிட்டு இருக்கிறாரு. அங்கங்க வாயை திறந்து சொல்லணும்ல, இதை மேல நடவடிக்கை எடுக்கணும்ல, ஏன் எடுக்க மாட்டாரு? அப்போ நாம சும்மா விடக்கூடாது. மக்களாகிய நாம தான் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேள்விகள் கேட்பதன் மூலமாக மட்டும்தான் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். இவங்க திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்க கேள்விகள் கேட்காம விட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் மிக மோசமான நிலைமைக்கு போயிடும். கேள்வி கேட்க தான் இவர்களை திருத்த முடியும், இவர்களை மாற்ற முடியும். இவர்களை போன்றவர்களை மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்ற ஒரு பயம் வந்தா தான் இவங்க இந்த போன்ற தவறுகளை செய்யாமல் இருப்பார்கள். அதனால மக்கள் நாம நம்மளுடைய வரிப்பணம், நம்மளுடைய வரிப்பணத்தை கொள்ள போகிறத விடக்கூடாது. அமைச்சர் சக்கரபாணி நம்மளுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் நம்மளுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறாரு. கிறிஸ்டி பணத்துல சம்பளம் வாங்குறீங்க சொல்லுங்க. கிறிஸ்டி இந்த அதிகாரிகள், அதனாலதான் இப்ப தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் இந்த சிவில் சப்ளைஸை ஏமாத்தணும். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வர மாசத்துல பேசாம கிறிஸ்டிக்கிட்டே சம்பளம் வாங்கட்டும், இங்க வாங்கலாம். ஏற்கனவே அந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய கிம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. கிம்பளத்துக்கு பதில் சம்பளமா அவங்க கிட்டே வாங்கிட்டு எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோடைய பைசாவை நீங்க வேஸ்ட் பண்றீங்க சொல்லுங்க. இவ்வளவு ஊழல்கள் கடந்த 10 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4000-5000 கோடி ரூபாய் நீங்க இவ்வளவு பெரிய ஊழல்கள் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஊழல்கள் எல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய வருமானம். இவ்வளவு இருந்ததுன்னா எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு ரேஷன் பொருட்கள் கொடுத்திருக்கலாம்? கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி, கொஞ்சமாவது வெட்கம், கொஞ்சமாவது ஒரு மக்களுக்காக தான் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதெல்லாம் இந்த துறையில் இருப்பவர்களுக்கு இருந்தால் இப்பொழுதாவது ரத்து செய்யுங்கள், மக்களுக்காக வேலை செய்யுங்கள். தொடர்ந்து நாம் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்போம். அறப்போர் தொடரும்.